கமலஹாசன் அறிவுபூர்வமாக பேசணும்னு சொல்கிறவன்லாம் என்கிட்ட வர சொல்லுங்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வர சொல்லுங்க. நிச்சயமா. அவர் முட்டாள்தனமாக பேசுகிறாரு. அப்புறம் எனக்கு தமிழை சொல்லிக் கொடுத்தவர் அண்ணாங்கிறாரு. அண்ணா 69 செத்து போயிட்டாரு. 69 உங்களுக்கு 13 வயசு 14 வயசு கமலஹாசனுக்கு. 13-14 வயசில் அண்ணா சொன்ன தமிழை பற்றி நீங்கள் என்னத்தை பெருசாக கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் ஸ்கூல்லேயே 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் ஃபெயிலு. நீங்கள் முதல்ல தமிழை ஒரு ஸ்கூலில் வாத்தியார்கிட்டே ஒழுங்காக படிக்கலையே, அப்புறம் அண்ணாவுடைய இதெல்லாம் படித்தேன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் இருக்கா? அது சரி, அவர் அதை சொல்கிறாருன்னா, இவர் இந்த பக்கம் வைரமுத்து அவர் வந்துக்கிட்டு விம்மி என்ன தாடி வைத்த சிங்கம்ங்கிறாரு. அதில் ஒரு இது எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, சிங்கத்துக்கு தாடியே கிடையாது, சிங்கத்துக்கு பிடரி இருக்கும், அது முகம் பூரா முடி இருக்கும், அது முகத்தில் இருக்கும், நெஞ்சில் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். புதுசா உண்மையை கண்டுபிடிச்சிருக்காரு வைரமுத்து, தாடி முளைத்த சிங்கம் அப்படின்னு. ஒரு கவிஞர் இத்தனை பாடல்கள் எழுதினவர் ஒரு பொருத்தமா பேச வேணாமா? அப்புறம் கொஞ்ச நேரத்துல சிங்கம் சத்தத்தை கொடுங்கிறாரு, பிளிருங்கிறாரு, யானை போல பிளிருங்கிறாரு. முதல்ல சிங்கத்தினாரு கமலஹாசனை, அப்புறம் யானை போல பிளிருங்கிறாரு. உன் சத்தம் காடு முழுவதும் கேட்கட்டும்ங்கிறாரு. அவர் ராஜ்யசபால பேசிக்கிட்டு இருக்காரு. ராஜ்யசபால பேசினா காடு முழுவதும் கேட்ட ஒரு பொருத்தமான உண்மை வேணாமா? ஸோ இது இவ்வளவு முட்டாள்தனத்தை இவரும் பேசி வைரமுத்துவும் பேசி அதை சில அரசியல்வாதிகள் கைதட்டி பெரிய இது பேசிட்டாங்கன்னா நாக்க புடுங்குற மாதிரி கேட்டிருக்காங்க நிர்மலா சீதாராமன். அதை கொஞ்சம் மூளையில் இருக்கிறவங்களுக்கு அவர் பேசுனது புரியும். இப்போ இதாக தப்பா பேசினவர் கமலஹாசன். அவங்க பெரியார் சொன்னாருன்னு தான் சொன்னாங்க. தமிழ் படிச்சா பிச்சை கூட கிடைக்காதுன்னு நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. உங்க ஈவரா பேசியிருக்காரியா, அது பத்திரிகையில வந்திருக்கு, அதை படின்னு தானே சொன்னாங்க. உடனே தமிழ் பிச்சை எடுக்குமா அப்படிங்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஈவேரா அந்த மாதிரி சொல்றாரியான்னு சொன்னா அதுக்கு பதில் தமிழ் பிச்சை எடுக்குமா அப்படிதான் பதிலான்னு கேட்கிறேன். இந்த தமிழ் பிச்சை எடுக்குமாங்கிற கேள்வி நீ யாரை பார்த்து கேட்கணும்? தமிழ் படிச்சா பிச்சை கூட கிடைக்கான்னு சொன்ன ஈவேராவை பத்தி கேட்கணும், பார்த்து கேட்கணும். நீ இங்க நிர்மலா சீதாராமனை பார்த்து தமிழ் பிச்சை எடுக்குமானா என்ன பொருத்தமானதா? கவிஞர் வைரமுத்து ஒத்துக்கிறாரா? அதை